வந்தாரு. என்ன தேடி தேடி பார்த்துட்டு எனக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எழுதிருக்கான்னு படிப்போம். அன்புள்ள தமிழ்ச்செல்விக்கு நான் உன் மாமன் பாண்டி எழுதுவது. தமிழ், நீ இல்லாம இந்த பாண்டியால இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ என்ன பார்க்காம வர இருக்கனா ஏன்? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பாவம், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. தமிழ், நீ இல்லாம என்னால சோறு கூட சாப்பிட முடியல எங்க வீட்டுல, தெரியுமா? உன்னை பார்க்காம என்னால எதுவுமே பண்ண முடியல தமிழ். இந்த உலகமே நின்னு போன மாதிரி இருக்கு. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? இங்க பாரு, இன்னும் ஒரு நாள் உன்னை நான் பார்க்காம இருந்தேனா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்துருவேன் தமிழ். அச்சச்சோ, என்ன இப்படி எல்லாம் யோசிக்கிறாரு? தமிழ், இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உங்க வீட்டு கொல்லப்புறத்துல வந்து நான் நிப்பேன். உனக்காக காத்திருப்பேன். நீ என்ன வந்து பார்க்கணும். நீ வரலனா கண்டிப்பா அதே இடத்துல போனமா தான் இருப்பேன் தமிழ். இப்படிக்கு உன் ஆசை மாமன் பாண்டி. அச்சச்சோ, இவர் என்ன இப்படி லெட்டர் எழுதிருக்காரு? இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கிட்ட வரேன்னு சொல்லிருக்காரு. ஐயோ, என்ன பண்றது? யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? நம்ம அப்பா வேற பாவம், நான் யாருக்கு நிக்கிறது? இவர் வேற கண்டிப்பா சொன்னதை செஞ்சிருவாரே. கண்டிப்பா வீட்டுக்கிட்ட வருவாரு. நம்ம அப்பாக்காக போகாம இருக்கிறதா இல்ல இவருக்காக